2 நாளா நான் நிறைய வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதுல வந்து எல்லாரும் வந்து ஏடிஎம்கே ஓட்டு போடுவேன், டிவிகே ஓட்டு போடுவேன், டிஎம்கே ஓட்டு போடுவேன் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருமே டிஎம்கே தான் ஓட்டு போடுவேன், ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவேன், எப்பவுமே அம்மா தான், எப்பவுமே ரெட்டையில தான், எப்பவுமே உதயசூரியன் தான் அப்படின்னா சொல்லும் போது பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. இதே ரேப்பு, இதே கொலை இந்த என்ன சொல்றது ஜெயில வந்து அடைச்சு வச்சு கொலை பண்ணது இதெல்லாம் வந்து உங்க வீட்டுல நடந்திருந்தா இதே மாதிரி நீங்க ரியாக்ட் பண்ணிருப்பீங்களா அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு வந்து விஜய் சாருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு கிடையாது. நீங்க சீமானுக்கு கூட போடலாம், சுயேட்சையா உங்க ஏரியால யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு கூட போடலாம். தயவு செஞ்சு டிஎம்கே ஏடிஎம்கேன்னு அதே வலைக்குள்ள இருக்காதீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எத்தனை வருஷம் அவங்க கையில நம்ம ஆட்சியை கொடுத்துட்டோம். எனக்கு வந்து ஜெயலலிதா மேம் ரொம்ப பிடிக்கும். அவங்க இருக்கும்போது எனக்கு உண்மையாவே கரெக்டா இருந்துச்சு. இந்த அளவுக்கு இல்லையோன்னு எனக்கு தோணி இருக்கு. பட் இப்ப இருக்கிற டிஎம்கேவும் இப்ப இருக்கிற ஏடிஎம்கேவும் அதே மாதிரிதான் இருக்காங்களா அப்படிங்கிறது பெரிய பெரிய டவுட்டுங்க. தயவு செஞ்சு மறுபடியும் போய் உங்க வீட்டுல இருக்க ஓட்டை போய் வேஸ்ட் பண்ணி ஏடிஎம்கேக்கு தான் போடுவேன், டிஎம்கேக்கு தான் போடுவேன். நான் ரொம்ப வருஷமா போடுவேன். என் குடும்பத்தை ஓட்டே டிஎம்கேக்கு இப்படின்லாம் சொல்லாதீங்க. இது பெருமெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப அசிங்கம், அவமானம். உண்மையாவே சொசைட்டி மேல உங்களுக்கு அக்கறை இருக்கு, உண்மையாவே நீங்க வந்து காஷியஸா இருக்கீங்க, உங்களுக்கும் பெண் பிள்ளைகள் இருக்கு, உங்க வீட்லயும் இந்த மாதிரி எந்த அசம்பாத விதமும் நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்க உண்மையாவே யோசிச்சீங்கன்னா ஒரு சான்ஸ சீமான் சாருக்கோ டிவிகேக்கோ இல்ல சுயேட்சையா யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கோ கொடுங்க. அதுதான் நியாயம்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி உங்ககிட்ட எல்லாம் கொடுத்து பார்த்துட்டு இப்போ சீமான் சார் மேல கூட எனக்கு நிறைய வெறுப்புகள் இருக்கு. ஆனா அவர் என்னதான் செய்யறாருன்னு அவர் பேசுற மாதிரியே அவர் நடந்துக்கிறாரா, அவர் சொல்றத அவர் கரெக்டா செய்யறாரான்னு நம்ம பாக்கலாமே. விஜய் சார் வராரு, ஒரு பெரிய விஷயத்த விட்டுட்டு வராரு, சரி ஓகே அது கூட உங்களுக்கு வேண்டாம். அவரும் ஆட்சியை கொடுத்தா அதே மாதிரி செய்யறாரா, கரெக்டா இருக்காரா, அவர் நேர்மையா நடந்துக்கிறாருன்னா மறுபடியும் அவர்கிட்ட நம்ம ஆட்சியை கொடுக்க போறோம். இல்லனா மறுபடியும் அவரையும் நம்ம கீழே தான் இறக்க போறோம், வேற யாருக்கோ தான் கொடுக்க போறோம். ஆனா யாருக்குமே நான் இடமே கொடுக்க மாட்டேன், நான் டிஎம்கேலே தான் இருப்பேன், ஏடிஎம்கேலே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீங்க ஒரு 5 வருஷத்தை ஒரே ஒரு சான்ஸ் தான் நமக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு இவங்க கீழே தான் நம்ம இருக்கணுங்கிறத மறந்துட்டு நான் டிஎம்கே நான் ஏடிஎம்கேன்னு பெருமையா சொல்லிக்கிறீங்க. அது நிஜமாவே பெருமை கிடையாது. ஒரு சான்ஸ் இன்னொருத்தருக்கு கொடுத்தாதான் அவங்களும் வர முடியும். வந்து அவங்க என்ன பண்றாங்க, கண்டிப்பா அவங்க தப்பு பண்ணாங்கன்னா மறுபடியும் அவங்க அடுத்த 5 வருஷம் கழிச்சு நம்ம இறக்க தான் போறோம். ஆனா ஒருத்தருக்கு நான் வாய்ப்பே கொடுக்க மாட்டேன்னு சொல்றது என்ன மாதிரியான ஒரு கேரக்டர்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு உங்க வீட்டுல இருக்கிற சின்ன பசங்க கிட்ட கேளுங்க, யாருக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு கேளுங்க. ஏன்னா நீங்க அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க இருக்க மாட்டீங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் தான் இந்த உலகத்துல சர்வை பண்ணி ஆகணும். இந்த ஊருக்குள்ள நாங்களாம் தான் நடக்கணும். பெண்களுக்கு ஒரு ஆபத்துனா யார் வருவாங்கன்னு யோசிங்க. உங்க வீட்டுல இருக்க பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் கேட்டு இந்த வாட்டி ஓட்டுக்கான டிசிஷனை எடுங்க.